நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். புது வெளிச்சம் நிகழ்ச்சியில் மீண்டும் இன்றைய பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். பிரித்தானியாவில் ஒரு முக்கியமான நிகழ்வு அண்மை காலத்தில் நடந்தேறியிருக்கிறது. உலக தமிழர் வரலாற்று மையம் என்கிற ஒரு நினைவாலயத்தை அல்லது தமிழர்களுடைய வரலாற்று பாரம்பரியங்களை கட்டி அமைக்கின்ற ஒரு வேலை திட்டம் இங்கே நடந்து வந்திருக்கிறது. அதில் முதல் கட்டமாக வெற்றிகரமாக பிரித்தானியாவின் புகழ்மிக்க ஆக்ஸ்போர்ட் பகுதியில் ஒரு மிகப்பெரிய காணி கொள்வனவு செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றி முன்பு ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் பேசியிருந்தோம் என்று சொன்னாலும் இடையில் பல்வேறு விமர்சனங்கள், பல்வேறு தடங்கல்கள் என்கிற விடயங்கள் எல்லாம் நடந்து கடைசியாக நாங்கள் இப்போது கேள்விப்பட்டிருக்கிற தகவல், இந்த காணி வாங்கி முடிந்துவிட்டது, கொள்வனவு செய்யப்பட்டு விட்டது. இனி தமிழர்களுக்கு சொந்தமாக அந்த காணி இருக்கும், அது ஒரு உலகத் தமிழர் வரலாற்று மையமாக அமையும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆக நாங்கள் இன்று உண்மையில் இதனுடைய கொள்வனவு பிரவேசங்களின் பொழுதோ அல்லது அதனுடைய எதிர்காலம் பற்றி அல்லது இது அரசியல் ரீதியாக புலம்பெயர் தமிழர்களுடைய வாழ்க்கை என்று வருகிற பொழுது இது எந்தளவு தூரமான முக்கியமான ஒரு விடயமாக இருக்கக்கூடும் என்கிற பலவிதமான கேள்விகளை இன்றைய பொழுது நாங்கள் பேசவிருக்கிறோம். நேரடியாக இதில் சம்பந்தப்பட்ட 2 பேர் கலையகத்துக்கு வந்திருக்கின்றார்கள். ஒன்று இந்த அமைப்பினுடைய நிர்வாக சபையில், இயக்குனர் சபையில் இருக்கிற சந்திரமோகன் எங்களோடு இணைந்து கொண்டிருக்கிறார். சந்திரமோகன், உங்களுக்கு வணக்கம். நீங்கள் இந்த காணி கொள்வனவு செய்வதற்கான வேலைகள் நடைபெற்றிருக்கிற பொழுது எங்களுடைய நிலைய கலையகத்துக்கு வந்திருந்தீர்கள். ஆக அது நடந்து முடிந்த பிறகு இப்போது அந்த தகவல்களை சொல்ல வந்திருக்கின்றீர்கள், நன்றி. அதே போன்று சங்கீதன் அரசியல் ரீதியாக செயற்பட்டு வருகின்றவர்களுக்கு நன்கு தெரிந்த ஒருவர். அவரும் இந்த வேலை திட்டத்தில் இணைந்து செயற்படுகிறார். அவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். சங்கீதன், உங்களுக்கும் எங்களுடைய வணக்கம். ஆகவே நேயர்கள், இன்றைய பொழுது நிகழ்ச்சியில் இவர்கள் இருவரோடு நீங்களும் இது பற்றி ஏதேனும் கேள்விகள் இருக்குமாக இருந்தால் எங்களோடு முன்வைக்கலாம். திரையில் அந்த தொலைபேசி இலக்கம் வரவிருக்கிறது. நீங்கள் பிரித்தானியாவில் அமைகிற இந்த உலகத் தமிழர் வரலாற்று மையம் பற்றி உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் இணைந்து கொண்டு சுருக்கமாக உங்களுடைய கேள்விகளை முன்வைப்பீர்களாக இருந்தால் நேரடியாக அவர்கள் அதற்கு பதில் சொல்ல காத்திருக்கிறார். நான் நேரடியாக சங்கீதன் உங்களிடம் வருகிறேன். இப்போது இந்த காணி வாங்கப்பட்டது அல்லது வாங்குவதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருந்த பொழுது பரவலாக பல கேள்விகள் இருந்தன. இல்லை, அதனை உறுதியாக வாங்கியே தீர்வோம் என்று டிபாசிட்டையும் போட்டு நீங்கள் வாங்குவதற்கான முயற்சியை எடுத்திருந்தீர்கள். காணிக்கான அந்த கம்ப்ளீஷன் டேட் என்று சொல்லப்பட்ட இத்தனையாம் திகதி இந்த காணி கொள்வனவு செய்தாக வேண்டும் என்கிற திகதி நிர்ணயிக்கப்பட்ட பொழுதோ சில இணையங்களில் சில தகவல்கள் வந்திருந்தன. வங்கி இந்த பணத்தை முடக்கிவிட்டது, மணி லாண்டரிங் ரெகுலேஷன்ஸ் கீழ் இந்த பணம் முடக்கப்பட்டது என்கிற ஒரு செய்தி வந்தது. ஆனால் அதன் பிறகு இப்போது இல்லை, காணியை கொள்முதல் செய்து விட்டோம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். உண்மையில் நடந்தது என்று சொல்லி. அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலே ஏற்கனவே இந்த விடயங்கள் தொடர்பாக விரிவாக மற்ற விடயங்கள் கதைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வங்கி பண முடக்கம் தொடர்பான விடயம் என்றது ஆரம்பத்தில் நாங்கள் இந்த வேலையை தொடங்கிக்க எங்களுக்கு தெரியும் நாங்கள் யார், என்னத்தை செய்ய போகிறோம், இந்த நாட்டின் சட்டத்திட்டம் என்ன, அதுக்கேற்ற மாதிரி ஆலோசகர்கள், சட்டவாளர்கள் பலற்ற எங்களுக்கான நிறைய ஆலோசனைகள் நாங்கள் பெற்ற அந்த நேரம் நாங்கள் மிக தெளிவான ஒரு முடிவு எடுத்திருந்த நாங்கள் எந்த விதத்திலும் சட்டத்துக்கு புறம்பாக ஒரு பேணி கூடி, ஒரு சதம் கூடி இந்த வங்கி கணக்குக்குள்ளேயோ அல்லது இந்த விஷயத்துக்குள்ளே வரக்கூடாது. நிச்சயம் எங்களுக்கு தெரியும் இந்த பிரச்சனை வரும் என்று சொல்லி அந்த வகையில் நாங்கள் மிக தெளிவாக அந்த விஷயங்களை செய்திருந்தாங்க. நாங்கள் எதிர்பார்த்தது போல எங்களுக்கான அந்த பண முடுக்கம் கிட்டத்தட்ட 5,25,000 பவுண்ட்ஸுகள் வங்கியால் முடக்கப்பட்டிருந்தது. அதாவது நாங்கள் எங்களோட வரலாற்று மைய கணக்கிலிருந்து அவையில் அந்த சட்டவாளருடைய கணக்கு மாற்றும்போது எங்களோட வங்கியிலிருந்து அந்த பணம் முடக்கப்பட்டது. அந்த வகையில் அந்த எதிர்பார்த்து கொண்டு இருந்தாலும் எங்கள்கிட்ட எல்லாமே மிக தெளிவாக கணக்கு வழக்குகள் எப்படி இந்த காசு ஆற்ற காசு என்னென்று மிக தெளிவாக இருந்தபடியால் எங்களுக்கு இது தொடர்பான அச்சம் இருக்கையில். ஆனால் அந்த கால அட்டவணை அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய அழுத்தத்தையும் மனச்சோர்வையும் ஏற்படுத்தக்கூடிய விடயமாக இருந்தது. ஆனால் இருந்த வகையிலேயும் அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அதை நாங்கள் 18ஆம் தேதி திரும்ப 4ஆம் மாதம் 18ஆம் தேதி 3ஆம் மாதம் 18ஆம் தேதி நாங்கள் காலம் கேட்டிருந்த நாங்கள் வந்த வகையில் நாங்கள் 18ஆம் தேதி எங்களை காசை மாற்றிக்க இந்த பிரச்சனை வந்தது. இருந்தாலும் இந்த பிரச்சனை இழுபட்டு ஒரு ஏறக்குறைய ஒரு 5ஆம் மாதம் 6ஆம் தேதி அந்த 4ஆம் மாதம் 6ஆம் தேதி அளவில் இந்த காசு அங்கே அவிலாளங்களுக்கு விடுவிக்கப்பட்டு இந்த பிரச்சனை நடந்தது.
அந்த நேரம் எங்களுக்கு வந்து ஒரு இந்த காணி அந்த நில சொந்தக்காரரால் எங்களுக்கு ஒரு தண்ட பணம், அது தெரியும் உங்களுக்கு, ஃபைன் ஒன்று. ஏன்னா பொதுவாக நீங்கள் இப்போது பொதுவாக ஒரு சொத்து இந்த நாட்டில் வாங்குகிற பொழுது குறிப்பிட்ட திகதிக்குள் அந்த கம்ப்ளீஷன் டேட் என்று சொல்லப்படுகிற தகுதிக்குள் முழு பணமும் அவர்களுக்கு கொடுக்கப்படாவிட்டால் நீங்கள் அதற்கு வைப்பு தொகையாக இருந்த அந்த குறிப்பிட்ட சதவீத காசும் கூட அநேகமாக இழக்க வேண்டிய ஒரு சூழல் வந்து ஏற்பட்டிருக்கும். உங்களுக்கும் அப்படி நேர்ந்தது என்று சொல்கிறீர்கள்? இல்லை, நாங்கள் அதில் வந்து சில பொறிமுறைகளில் வச்சிருந்தீர்கள். அந்த எழுதைக்கு, அந்த ஒப்பந்தம் எழுதைக்கு ஒரு பொறிமுறை இருந்தது. நாங்கள் கிட்டத்தட்ட 1 லட்சம் பவுண்ட்ஸ்கள் வந்து முற்பணமாக கொடுத்தனால மிகப்பெரிய தொகை. அப்போ அதில் வந்து அந்த ஆபத்தை, இப்படியான சிக்கல்கள் வந்து எப்படி எதிர்கொள்கிறேன்னு கேட்க சில முடிச்சுகள் அங்கே இருந்தது. அதாவது வந்து இந்த தேதியிலிருந்து இப்போ எங்களுக்கு அவையில் வந்து இந்த தண்ட பணத்தோட குறிப்பிட்ட தேதியை தருவணும் என்ற ஒழுங்கு இருந்தது. அதால் வந்து எங்களால் அந்த பணம் இழக்கப்படாத சூழ்நிலையும், தற்செயலாக அப்படி சூழல் வந்திருந்த அந்த இடத்தை இப்படி கடக்கிறதுக்கான அடுத்த முயற்சியும் நாங்கள் செய்து கொண்டாண்டு இருந்தோம். நாங்கள் இந்த காசு எங்கேயாவது பிரட்டி ஒழுங்குமுறையின்படி நாங்கள் கொடுத்து உடனடியாக அந்த பிரச்சனையை காணி வாங்குறதுன்றதில் வந்து எல்லாரும் மிக உறுதியான, நாங்கள் அதை உயிரை கொடுத்தாது நடக்கணும் வேண்டாம். மக்களுக்கு முதல் தடவையாக நாங்கள் ஒரு நம்பிக்கையை ஊட்டக்கூடிய ஒரு விடயத்தை செய்கிறோம். அதில் எந்த ஒரு தவறும் நடந்துடக்கூடாதுன்றதில் ஆரம்பத்திலிருந்து முழு பேரும் தெளிவாக இருந்தது. ஆக உத்தியோகபூர்வமாக இப்போது அங்களுடைய அந்த காணி உலக தமிழர் வரலாற்று மையம் என்கிற நிறுவனத்துக்கு கீழ் உத்தியோகபூர்வமாக வந்து விட்டது என்று சொல்கிறீர்கள். சந்திரமோகன் சொல்லுங்கள், நீங்கள் கடந்த நிகழ்ச்சியில் வந்திருந்த பொழுது எப்படியும் இதனை வேண்டிய தீர்வோம் என்று சொன்னீர்கள். ஆனால் இடையில் இந்த சிக்கல்கள் வந்த பொழுது எப்படி இருந்தது? இப்போ நீங்கள்லாம் தான் அந்த எல்லாரும் சேர்ந்து காசெல்லாம் போட்டு தான் இதை வேண்டுறீங்க இல்லையா? கடைசி நேரத்தில் வங்கி பணத்தை முடக்கிச்சு என்றது வர்ற பொழுதும் தண்டமும் இடையில் கொடுக்க வேண்டி வந்த பொழுதும் அந்த ஃபீலிங் சொல்லுங்கள் கடைசி நேரத்தில் உங்களுக்கு. எங்களுக்கு சரியான மனச்சோர்வை தந்தது. எங்களுக்கு அந்த வங்கி காசை முடக்கிட்டுன்னு சொன்னோன்னே சரியான மனச்சோர்வை தந்தது. இருந்தாலும் கூடி நாங்கள் எதிர்பார்த்த ஒன்று தான் இப்படி ஒன்று நடக்கும்ன்றது. ஏனென்று சொன்னால் நார்மலாக ஒரு 10,000 20,000 வெறும் சந்தேகத்தின் அடிப்படையில் முடக்கினார்கள். என்ன நடந்தது? இல்லை, டிப் ஆஃப் டிபி என்ற அந்த கோட் தந்திருக்கிறவங்க உண்மையாக வந்து ஒரு தகவல் அடிப்படையில் அது சிஸ்டத்தில் அந்த கணனியில் இருக்குது. வந்து இப்படியான தகவல் வந்தால் கணனி தானே முடிவெடுத்தாங்கள விடுறது, அதை ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் பண்ணி விட்டு. அப்போ இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு அந்த சிஸ்டத்தில் மெசேஜ் இருந்தால் அது அப்படித்தானே ஏற்கனவே வந்து யாராலேயோ ஒரு தகவலாக அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு, இப்படி ஒரு தவறான விஷயம் நடக்குது, இல்லை ஏதோ ஒரு தவறான காசு வந்து பரிமாறப்படுது விஷயத்தால் தான் இதன்னது. அவைக்கு 21 நாள் எடுத்தது. அதை சோதித்து சரி போல பார்த்து எங்களுக்கு அந்த காசை ரிலீஸ் பண்ணுறதுக்கு, அதை ரிலீஸ் பண்ணுற நேரத்தில் நாங்கள் அதை அடுத்த நாளே அதை முடிக்கக்கூடியதாக இருந்தது. அதுலேயும் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னென்னு சொல்லி சொன்னால், ஆரம்பத்திலே நாங்கள் ஆறுன்றதை சட்ட ரீதியாக எங்கள்லேருந்து பார்த்துருக்கிறோம். அப்போ எதிர்காலத்தில் எங்கள் மீதான இப்படியான ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அதுக்கான ஆரம்ப ஆதாரமாக இந்த வங்கி எங்களை, அதாவது வங்கின்றது வங்கி அல்ல, இந்த நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த விஷயம் நடைபெற்றிருக்கின்றதுக்கான ஒரு தெளிவு சான்றிதழ் இப்போ எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்போது நீங்கள் இந்த நிலத்தை வாங்கியாகிவிட்டது, உலக தமிழர் வரலாற்று மையம், அதில் என்னென்ன விடயங்கள் செய்ய போகிறோம் என்கிற விடயங்கள் எல்லாம் கடந்த நிகழ்ச்சியின் பொழுதும் நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். அடுத்து என்ன? பொது காணி வேண்டியாகிவிட்டது, அடுத்து என்ன? 3 சொல்லுங்கள். முதலாந்தேதி அடுத்தது வந்து நாங்கள் 1ஆம் தேதி ஒரு நிகழ்வு செய்கிறதுக்கு இருக்கிறோம். அது என்னென்னு சொன்னால், நாங்கள் இதை மாவீர தூவிலும் இல்லம் என்று தான் இப்போ போய் இதன்னாங்களோ. அப்போ அதுக்கு மாவீர தூவியும் வச்சு ஒரு திறப்பு விழா மாதிரி செய்கிறதா உத்தேசிச்சிருக்கிறோம். அதை மே 1ஆம் தேதி அன்று தான் தொழிலாளர் தினத்தன்று அதை செய்கிறதுக்கு உத்தேசிச்சிருக்கிறோம். அதன்படி அதை செய்ய போகிறோம். மற்றபடி இந்த எதிர்கால திட்டங்கள் முழுமையாக இது வந்து இப்போ நாங்கள் இதை வந்து ஒட்டுமொத்தமாக வாங்கி மக்களுக்கு அடையாளப்படுத்துகிற நிகழ்வாகத்தான் மே 1 இந்த நிகழ்வு நடைபெறுது. அது உண்மையாகவே வந்து இந்த நிலம் எதுக்கு கொள்வனம் செய்யப்பட்டதோ அதை நோக்கிய எங்களுடைய நகர்வை வந்து அடையாளப்படுத்துறதுக்காக செய்யப்படுது. இது மக்களுக்கான விடயம். இதில் என்ன விஷயம் என்று சொல்லி சொன்னால், எதிர்காலம் வந்து இது நாங்கள் எங்களால் முடிஞ்ச எல்லாரும் சேர்ந்து ஒரு தளத்தை அமைச்சிருக்கிறோம். ஒரு தளம் இதை வந்து கட்டி மேலே கொண்டு போகணும்னு சொல்லிச்சுன்னா ஒட்டு மொத்தமாக எல்லா மக்களும் இணைஞ்சு வேலை செய்தால் தான் முடியும். இனி வந்து எதிர்காலம் தான் எங்களை தீர்மானிக்க போது நாங்கள் இதை எப்படி நகர்த்த போகிறோம்ன்றது. இதில் இருக்கிற 2 நபர்களோ இல்லாட்டி எங்களை சுற்றி இருக்கிற ஒரு குறிப்பிட்ட நபர்களோ இல்லை, இது ஒட்டுமொத்தமாக மக்களுக்கான சொத்து. இதில் எப்படி என்ன மாதிரியான பொது ஒரு நிறுவனமாக, இது நிறுவனத்தின் பெயரில் ஒரு லிமிடெட் கம்பெனியின் பெயரில் இது வேண்டப்பட்டாலும் இது மக்களுடைய பொது சொத்து என்று நீங்கள் சொல்கிறீர்கள்.
அப்படியா? ஓ, உண்மையாக அதனை சட்ட ரீதியாக எப்படி நீங்கள் கொண்டு வருவீர்கள்? இப்போது லிமிடெட் கம்பெனியினுடைய சொத்து சட்டத்தின்படி அந்த லிமிடெட் கம்பெனிக்குரியது, அதனுடைய நிதிக்குரியது இல்லையா? நீங்கள் பொதுமக்களுடைய சொத்து என்று நீங்கள் சொன்னாலும் அதனை எப்படி நீங்கள் உறுதிப்படுத்துவீர்கள்? இது பொதுமக்களுடையது என்பதையும் இது தனிப்பட்ட நிறுவனத்தினுடையது அல்ல என்பதையும் எப்படி நீங்கள் உறுதிப்படுத்து? இது ஜாப்பின் அடிப்படையில் தான் தினசன இந்த விஷயமே இடைக்கால ஜாப்பின் அடிப்படையில் தான் இப்போ அந்த நிர்வாகத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இடைக்கால ஜாப்பின் அடிப்படையில் அதை வந்து நாங்கள் மேலதிகமாக ரஸ்டி செரட்டிக்கு பதிய போகிறோம். பதிஞ்சு செரட்டி மூலமாக தான் இதண்ட போகிறோம். ஆனால் இப்போ 5 பேர் இருக்கிற 5 பேரும் ஒப்புதல் கொடுத்துருக்கணும். இதில் நாங்கள் எங்களுக்கு எந்தவித உரிமையும் கிடையாது, இது மக்களின் சொத்துன்றதில் எல்லாரும் ஒப்புதல் கொடுத்து தான் அந்த கொம்பனி ஹவுஸுக்குள்ள பதிஞ்சிருக்கு. அவைகளுக்கான ஒரு இடைக்கால ஜாப் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கு இப்போ தற்காலிகமாக இயக்குநர் சபைக்கு. அவையில் அதில் வந்து எதையும் விற்கையோ எதையும் உரிமை கொண்டாட முடியாதுன்றது இப்போ அடிப்படையில் உள்ளது. நிரந்தரமாக அமையப்போகிற ஜாப்பு தான் இந்த ஒட்டுமொத்தமாக உலக தமிழ் வரலாற்று மையத்தை வழி நடத்த போகுது. இன்றைக்கு இல்லை, அது 1000 வருஷத்துக்கு பிறகு நடைமுறை சாத்தியமான விடயங்களை எழுதி அந்த அடிப்படையில் தான் இது நடக்க போகுது. இது வந்து குறிப்பிட்ட சில நபருடைய சொத்து அல்ல, அது மிக தெளிவாக இருக்கிறோம். அதில் வந்து முழு பேரும் மிக உறுதியாகவும் இருக்கிறோம். இப்போது குறிப்பிட்ட சில நபர்களுடைய சொத்து இல்லை என்று நீங்கள் சொல்கிறீர்கள். இந்த அரசியல் அடையாளம் என்கிற ஒன்று இருக்கிறது. பிரித்தானியாவில் மாத்திரமில்லை, இந்த உலகம் முழுவதும் 2010க்கு பிறகான காலகட்டங்களில் புலம்பெயர்ந்த தமிழ் அமைப்புகளில் ஏற்பட்ட விரிசல்கள், அமைப்பு சார்ந்து செயற்படக்கூடிய அரசியல் செயற்பாட்டாளர்கள், இப்படி எல்லோரும் கலந்து தான் நீங்கள் இந்த காணி வேண்டுகிற இந்த வேலையை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். அதிலும் ஒரு சந்தேகம் இருக்கத்தானே செய்ய. போது சங்கீதன் இருக்கிறார், சந்திரமோகன் இருக்கிறார், அவர் இருக்கிறார், இவர் இருக்கிறார். இவர்களெல்லாம் இந்த அமைப்புக்கு சார்பானவர்கள், இந்த அமைப்போடு முன்பு முரண்பட்டிருந்தவர்கள், இப்படியான அடையாளங்கள் எல்லாம் இருக்குது. இந்த அடையாளங்களை தவிர்த்து விட்டு நாங்கள் அது ஒன்றுமே இல்லை என்று சொல்லிவிட்டு போய்விட முடியாது. அப்படி அந்த அடையாளங்கள், அமைப்பு சார்ந்த உங்களுடைய நடவடிக்கைகள் எப்படி எல்லா அமைப்புகளும் எல்லா மக்களும் இது தங்களுடையது என்று உணர்வதற்கான அந்த சூழலை எப்படி உருவாக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இதில் மிக அவதானமாக கவனியுங்க எல்லாரும். இதில் பார்த்துன்ற மக்கள் எல்லார்ட்டையும் நாங்கள் கூட ஒரே விஷயம், தனிநபர்களை இதில் அடையாளப்படுத்தாதீங்க. நாங்கள் அதைத்தான் சொல்கிறோம். அதுக்காகத்தான் ஏதோ ஒரு ஏற்கனவே இருந்த ஒரு பேரில் இதை வேணுமெண்டா ஏதோ ஒரு அமைப்பின் பேரில் செய்துட்டு போயிருக்கலாம். அதுகளுக்கு எல்லாத்தையும் கடந்து விரும்பிய விரும்பாமல் நாங்களும் இந்த போராட்டத்தோடு ஈடுபட்டு கொண்டு வந்த ஆக்கள் என்ற வகையில் எங்களோட பங்களை தான் இதில் செய்கிறோமே தவிர எங்களை முன்னிலைப்படுத்துகிறதோ நாங்கள் சார்ந்த விஷயங்களை முன்னிலைப்படுத்துகிற விடயமே அல்ல. அந்த உறுதிப்பாட்டை மிக தெளிவாக எடுத்துக்கொள்ளணும். நாங்கள் ஏன்னு சொல்லி சொன்னால் இது தனிநபர் அடையாளம் அல்ல. நாங்கள் எங்களால் முடிஞ்ச ஒரு பணியை செய்ய விரும்பினாங்க. இது உலக தமிழர் வரலாற்று மையம். அதில் வந்து ஆரும் கலந்து கொள்ளலாம். ஏபிசி என்ற கட்சி வேறுபாடு இதுகள் ஒன்றும் இல்லாமல் எல்லாரும் வந்து கலந்து கொண்டு எல்லாரும் சிறப்பாக செய்யணுமன்றது தான் எங்கட இது வந்து இந்த நிறுவனத்துக்கு பேர் உலக தமிழர் வரலாற்று மையம். இதுக்கு வேறு எந்த பேரும் இல்லை. அந்த பேருக்குள்ள வந்து எல்லாரும் வந்து நஞ்சு செய்யணுமன்றது தான் எங்களோட விருப்பம். அது யார் வந்தாலும் நாங்கள் அதில் அரவணைச்சு போகிறதுக்கு தயாராக தான் இருக்கிறோம். அதில் யார் வந்தாலும் அரவணைச்சு போவதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீங்க. சரி, இந்த இடத்தில் நீங்கள் நாங்கள் உங்களிடம் வரலாம். எங்களோட சங்கீதன் மற்றும் மோகன், சந்திரமோகன் ஆகிய இருவரும் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். உலக தமிழர் வரலாற்று மையம் என்று சொல்லி ஆக்ஸ்போர்டுக்கு அருகில் ஒரு 100க்கு மேற்பட்ட ஏக்கர் அளவிலான மிகப்பெரிய ஒரு காணி கொள்வனவு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் தமிழர்களுக்குரிய அடையாள சின்னங்கள், மாவீர தூயிலமில்லத்துக்குரிய அடிப்படைகள், அது தவிர விளையாட்டு மைதானங்கள், இன்னும் நீண்ட கால நோக்கில் பல வேலை திட்டங்களை முன்னெடுக்கப் போவதாக கடந்த நிகழ்ச்சியிலும் அறிவித்திருக்கிறார்கள். அவர்கள் இது பற்றி வெளியிட்டிருக்கிற அந்த பிரசுரங்களிலும் அறிவித்திருக்கிறார்கள். ஆக இது பற்றி உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகள், இது பற்றி இருக்கக்கூடிய சந்தேகங்கள் இருந்தால் அவற்றுக்கான நேரம் இப்போது முதல் தொடங்குகிறது. நீங்கள் இணைந்து கொண்டு அந்த தொலைபேசியின் வழியாக உங்களுடைய கேள்விகளை முன்வைக்கலாம். நீங்கள் இணைந்து கொள்கிற அந்த சமகாலத்தில் என்னிடம் ஒரு கேள்வி இருக்கிறது. சங்கீதன், உங்களிடமிருந்து ஆரம்பிப்பது பொருத்தமாக இருக்கும். பொதுவாக நீங்கள் சொன்னீர்கள் ஒரு மாவீரர் துயிலும் இல்லம் என்கிற அடிப்படையில் இதற்குரிய அந்த அடிக்கல் நாட்டுகிறார், அல்லது அதை பற்றி தான் நீங்கள் ஆரம்பிக்க போகிறோம் என்று சொல்கிறீர்கள். அப்படியாக இருந்தால் இந்த பழைய பிரச்சனை இங்கே இருக்கிறது. மாவீரர் தினங்களை யார் நடத்துவது என்கிற கேள்வியெல்லாம் இருக்கிறது. ஆக நீங்கள் ஆக்ஸ்போர்டில் இருக்கக்கூடிய இந்த காணியில் மாவீரர் தினத்தையும் அதில் தான் நடத்தப் போகிறோம் என்கிற ஒரு நிலைப்பாடு உங்களுக்கு இருக்கிறதா? நிச்சயமாக இது வந்து ஒரு அடையாளம். இது அதுக்காகத்தான் இந்த 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 மாவீரர் நினைவாலயம் என்ற ஒரு தேவைக்காகத்தான் இந்த நிலமே கொள்வனம் செய்யப்படுகிறது. அப்போ இங்கே மாவீரர் தினம் நடத்துவதற்கு உங்களுக்கு ஏதாவது எண்ணம் இருக்குதான்னு சொன்னால், தனிப்பட்ட ரீதியில் வந்து நான் இன்னொரு பக்கம் இன்னொரு கருத்தை சொல்லாமல்
ஒட்டுமொத்தமாக அந்த தேவைக்காகத்தான் இந்த நிலம் கொள்வனம் செய்யப்பட்டுள்ளது. அதை யார் செய்யணுமோ அவள் நிச்சயமாக அந்த இடத்துல அந்த நிகழ்வை செய்யலாம். அதுக்கான அடிப்படை விஷயம் அங்கே ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கும். மோகன சொன்ன மாதிரி இது நாங்கள் மாவீரர் துயிலும் இல்லத்துக்கு அந்த நினைவாலயத்துக்கு வாங்கினபடியால் அந்த அடையாளம் நிச்சயமாக அங்கே இருக்கும். அதுக்காக தான் இந்த நிலைமை கொள்வனம் செய்யப்பட்டிருக்கு. அதை சொல்லித்தான் நாங்கள் மக்கள்கிட்ட காசு சேர்த்துனாங்க, அதை சொல்லித்தான் செய்த நாங்கள். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. உதாரணமாக பிரித்தானியாவில் பொது எக்ஸல் மண்டபங்களில் எல்லாம் மாவீர தினங்களை நடத்தி வருகிற டிசிசி ஒரு விதத்தில் இதில் தாங்கள் மாவீர துயிலும் இல்லத்தில் நடத்த போகிறோம் என்று சொன்னாலும் நடத்தலாம் என்று நீங்கள் சொல்ல வரீங்க. ஓமாம் அவை நடத்த போகிறோம் தான் அவை வந்து நடத்துறதுக்கு என்ன ஒழுங்கு போகணுமோ அந்த ஒழுங்குகளை நாங்கள் செய்து கொடுப்போம். அதில் எங்களுக்கு எந்த வித சம்பந்தமும் இல்லை. அவையில் அதுக்குரிய ஒழுங்கை நாங்கள் செய்து கொடுப்போம். அடிப்படை தேவைகளை செய்து கொடுப்போம். அதை வந்து அவை தாராளமாக நடத்தலாம். இல்லையாக இந்த நேரத்தில் மீண்டும் ஞாபகப்படுத்தலாம் நேயர்கள், உங்களுடைய கேள்விகளுக்குரிய நேரம் ஏற்கனவே ஆரம்பமாகி இருக்கிறது. ஆக தொலைபேசி இலக்கத்தோடு இணைந்து வாருங்கள். இந்த உலகத் தமிழர் வரலாற்று மையம் அதில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் கேள்விகள் அத்தனைக்கும் நேரடியாக பதில் சொல்ல இவர்கள் இருவரும் தயாராக இருக்கிறார்கள். ஆக இப்போது முதல் நீங்கள் மீண்டும் இணைந்து கொள்ளலாம். ஞாபகப்படுத்துகிறோம், நிகழ்ச்சியின் நிறைவு வரையில் நீங்கள் பேசலாம். இங்கே இந்த வரலாற்று மையம் என்று வருகிற பொழுதும் நீங்கள் மாவீரர் துயிலும் இல்லங்கள் என்று சொல்கிறீர்கள். அது தவிர பலவிதமான கட்டிட அமைப்புகள், விளையாட்டு திடல்கள் இதெல்லாம் சொல்கிறீர்கள். ஆனால் பொதுவாக இருக்கக்கூடிய கேள்வி, நீங்கள் எடுத்திருக்கிற அந்த காணி என்பது நகரத்திலிருந்து சற்று தூரத்தை அமைந்திருக்கிற ஒரு ஒதுக்குப்புறமான இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரதேசம். பண்ணை நிலங்கள், மேய்ச்சல் நிலங்கள் இருக்கக்கூடிய வாரான ஒரு நிலம் என்பதை தான் நீங்கள் அந்த இதில் கூட வெளியிட்டிருக்கிறீர்கள். அப்படியான ஒரு நிலத்தில் ஒரு நகரம் போன்று இவ்வாறான கட்டிடங்களை அல்லது திடல்களை அமைப்பதற்குரிய அனுமதிகள் என்பது இயல்பாக கிடைத்து விடுவதில்லை. ஆக இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவற்றையெல்லாம் செய்வோம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். நாங்கள் இது எங்களோட தேவைக்காக காணி தேடலில் ஈடுபட்ட நாங்கள் இந்த நோக்கத்துக்காக காணி தேடிக்கொண்டு வந்தோம். நாங்கள் அப்படி இருக்க இந்த காணி ஒரு பரப்பு, இந்த இயற்கை சூழல் எல்லாம் இருக்க நாங்கள் அந்த காணியை தெரிவு செய்து போட்டு முதல் கூட்டி கொண்டு போனது வந்து இந்த நாட்டின் அந்த குறிப்பிட்ட அந்த கவுன்சில் அந்த இதோட வேலை செய்கிற ஒரு வெள்ளையின ஆர்டிடெக்டை கொண்டு போனாங்க. அதாவது பிளானிங் பெர்மிஷன்களுக்கு அப்ளை பண்ணி ஒழுங்குபடுத்துகிற ஏற்கனவே இப்படியான சில விஷயங்களை செய்த ஒரு அனுபவ ஆளை கூட்டிக் கொண்டு எங்களோட தேவையில சொன்ன நாங்கள் எங்களோட நோக்கம் என்ன, இது சாத்தியமா என்று சொல்லி போட்டு அவர் அதில் நான் நினைமா எங்களோட சந்திப்புகளாக வந்து கலந்து நேரடியாக மக்களுக்கு அந்த விளக்கத்தை சொல்லியிருக்கிறார். அப்போ அவர் முதலாவது அதை உறுதிப்படுத்தினவர். நீங்கள் சொல்கிற விஷயங்கள் இப்போ ஒரு 10 விஷயத்தை சொல்கிறீங்கன்னா 10 விடையும் ஒன்றாங்க நடைபெறாது, ஆனால் நீங்கள் நிச்சயமாக ஒன்றொன்றாக கொண்டு வரலாம் என்றது முதல் அவருடைய. அதுக்கு பிறகுதான் நான் அந்த காணிக்கான முடிவை இப்போ எல்லாரும் சேர்ந்து எடுத்தது. முதல் கூட்டி கொண்டு காட்டினது இந்த நாட்டின் இதில் கேட்டு பெர்மிஷன் எடுக்கிற ஒரு நபரைத்தான் கொண்டு காட்டித்தான் அந்த இதை நம்பிக்கை எடுத்து நாங்கள் நிச்சயமாக அது சாத்தியப்படும். மற்றது சின்ன விஷயம் ஒன்று, எங்கட காணியிலிருந்து 2வது காணி, அந்த காணியிலிருந்து 2வது காணி அந்த நகரத்துக்கான பிஸ்னஸ் பார்க். மற்ற இது வந்து M40 கூட இருக்குது. அதில் பெரிய பெரிய ஸ்டோர்கள் எல்லாம் கட்டி கொண்டு வராங்க. இங்கே ஆல்ஸ்பரி பக்கம் மற்ற சைடில் இருந்து வீட்டு திட்டம் வந்து ஒன்று இருக்குது. நிச்சயமாக இந்த இடத்துக்கு எதிர்காலத்தில் நிச்சயம் நாங்கள் எதிர்பார்த்த விட பிரம்மாண்டமான அனுமதிகள் கிடைக்கும். அதில் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், நாங்கள் ஒரு முயற்சி எடுக்காமல் நடக்குமான்னு முயற்சி எடுத்து பார்க்காம அப்படியே இருந்தோம்னா நாங்கள் நடக்காண்டு இருந்தோன்னு தான் இருக்கணும். நாங்கள் இப்போ 10 முயற்சி எடுத்தோம்னா அதில் 4வது கட்டாயம் எங்களுக்கு வெற்றியை தரும்ன்ற ஒரு நம்பிக்கை தான், அன்றைக்கு இருந்த நம்பிக்கை தான் இன்றைக்கும் இருக்கு. சரி, அந்த நம்பிக்கையோடு நேர்கள் இப்போது முதல் உங்களுடைய நேரம் நிகழ்ச்சியில் காத்திருக்கும் முதலாவது நேர் தொடர்பிலே ஏற்கனவே வந்திருக்கிறீர்கள். வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. ஆமாம் வணக்கம். என் பேர் ராஜன். நான் சிசில்ஹர்ஸ்ட் இந்த இடத்துல இருந்து கதைக்கிறேன். சிசில்ஹர்ஸ்டில் இருந்து, லண்டனில் இருந்து ராஜன். சொல்லுங்கள் ராஜன். இங்கே சங்கீதன், சந்திரமோகன் 2 பேரும் இருக்கிறார். என்னென்னால் உண்மையில நல்ல ஒரு முயற்சி இப்படியான ஒரு தமிழர் வரலாற்று மையத்தை தொடங்குறது. அதுக்காக கடின உழைப்பை செய்திருக்கிற இவர்களுக்கும் இந்த நன்றி. அதே நேரத்தில் என்னட்ட 3 கேள்வி. என்னென்னால் இது மக்கள் சம்மந்தப்பட்ட மக்கள் சொத்துன்னு சொல்லி சொன்னால் இது எந்த வகையில மக்களின் சொத்தாக நீங்கள் கணிப்பிடுகிறீர்கள்? நான் இப்போ டொனேட் பண்ணணும்னா நான் ஒரு சேரிட்டிக்கு வேலைக்குமா டொனேட் பண்றதோ அல்லது எனக்கு ஒரு ஷேர் ஹோல்டர் ஃபண்ட் அது தருவீங்களோ? அடுத்தது இந்த 5 பேர் இந்த அமைப்பில் இருக்கிறதுன்னு சொல்லி சங்கீதம் சொன்னார். அப்படின்னா இந்த 5 பேரும் ஏன் ஒரு நாளைக்கு இந்த டிவியில வந்து உண்மையில நீங்கள் என்ன செய்றீங்களோ அதை அவையால் செய்தால் மக்களுக்கு தெளிவாக இருக்கும். ஏன்னு சொல்லிச்சுன்னா இந்த 5 பேரும் முக்கிய ஆக்கள் தான் இந்த ஸ்தாபனத்தின் ஸ்தாபகர் என்ற வகையில். அடுத்தது நீங்கள் லிமிடெட் கம்பெனி ஓப்பன் பண்ற போது அது கட்டாயம் ஷேர் ஹோல்டர் ஃபண்ட் ஒன்று இருக்கும். அந்த ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்
ஆற்ற பேர்ல இருக்குது என்ற விளக்கங்களை நீங்கள் தந்தீங்கள் என்றால் இது உண்மையில உங்களோட திட்டத்தை முன்னெடுக்கிறதுக்கு மக்கள் மத்தியில சரியான சப்போர்ட்டும் இதை ஈஸியாக நீங்க முன்னெடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னு சொல்லிட்டோன்னா லண்டன்ல எல்லாம் சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக நீங்கள் செய்கிறோம் என்று சொல்லுகிறீர்கள். அவ்வாறு செய்வதாக இருந்தால் கட்டாயம் லிமிடெட் கம்பெனியில ஷேர் ஹோல்டிங் என்ற ஒன்று இருக்கும். அந்த ஷேர் ஹோல்டிங் நீங்கள் தொடர்பில் இருங்கள், நீங்க போய்விடார்கள், தொடர்பில் இருங்கள். என்னால் நீண்ட பல கேள்விகள் என்று மறக்காமல் இருப்பதற்காக உடனே அந்த பதில்கள் வந்து இருக்க வேண்டும். சொல்லுங்கள். முதலாவது என்னென்னு சொன்னால், இப்போ அந்த ராஜண்ணா சொன்ன மாதிரி எங்களுக்கு ஆரம்பத்தில் இருந்து இதை வந்து நீங்கள் பங்குகளாக கொடுங்கோ அது இலகுவாக வந்தடையும் என்று சொல்லப்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் நாங்கள் இப்போ பங்குலண்டா அதுவும் வந்து ஒரு வரையறை தான், வரையறை அல்லாத பங்குன்று இல்லாமல் இது ஒழுங்கலுக்கு இடமாக. அப்போ குறிப்பிட்ட ஆக்கள்ன்ற சொந்தமாகத்தான் திரும்பவும் அந்த பங்காளர்களுடைய சொந்தத்தான் போயிருமென்ற ஒரு எண்ணம் எங்களுக்குள்ளே இருந்தது. கருத்து இது வந்து ராஜனா சொல்கிற விஷயம் எங்களுக்கு ஒரு வருஷமாக அந்த பிரச்சனை இருந்து கொண்டாடுது. இப்போ அண்மை காலத்தை கூட நாங்கள் காசு கூடைக்கு நீங்கள் வந்து பங்கா தந்தீங்கன்னா வாங்கி வினம் தானே, ஏன் இப்படி நீங்கள் காசாக போய் கேட்டுக்கொண்டிருக்கீங்க, அன்பளிப்பாக கேட்டுக்கொண்டு நிற்கிறீங்க, நீங்கள் கௌரவத்தை விட்டு போய் நிற்கிறீங்கன்னு சொல்லி பல விஷயங்கள் வந்தது. ஆனால் எங்கள்கிட்ட இருந்த அந்த ஒரே ஒரு எண்ண கருத்து வந்து இதை ஒரு வரையறுக்கப்பட்ட ஆக்கள்னு சொத்தாக இதை போயிடக்கூடாது எதாக இருந்தாலும். ஆனால் அந்த இவர் சொல்கிற அந்த விஷயம் நிச்சயமாக பல இடத்துலேருந்து அந்த கருத்து வந்தது. ஆனால் இது வந்து நாங்கள் முற்றுமுழுதாக இப்போயும் நாங்கள் மறுத்து போட்டு போகலை, இல்லை இது இப்படித்தான். ஆனால் எதிர்காலத்தில் இது ஒரு வடிவமாக வந்த பிற்பாடு கூடிய அதை நாங்கள் ஒரு முழுமையான ஒரு எண்ணங்களை இப்படியான முக்கியமான அறிவு சார்ந்த ஆக்கள் வரைக்கும் நிச்சயமாக அதை ஒரு வடிவத்துக்கு கொண்டுடலாம். ஆனால் இப்போதைக்கு வந்து அது ஒரு பொதுவான விஷயமா இருக்கும்னு விரும்புகிறோம். பட் அண்ணன் சொன்ன மாதிரி அந்த 5 பேரும் நிச்சயமாக அது பல தடவும் கெடுமோன்னு சொல்லுவாங்க. அது வருவி நம்ம அதை நாங்கள் ஒரு நாளைக்கு ஒழுங்கு பண்ணி அதை வந்து செய்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இன்னும் கூட இன்னும் ஒருவர் வருவதாக இருந்தது. அவர் கிடைக்கவில்லை, போக்குவரத்து பிரச்சனை எனக்கு தெரியவில்லை. ஆக இந்த 2 பேர் வந்திருக்கிறார். அவர்கள் எல்லோரும் இணைக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நேரடியாக உங்கள் முன் அவர்களை நாங்கள் உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வாய்ப்பு வருவார். ராஜன், உங்களுக்கு திருப்தியா அந்த பதிலில்? இதுல ஒன்று வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம். என்னென்னு கேட்டால் நான் கேட்ட கேள்வி, இப்போ நீங்கள் லிமிடெட் கம்பெனியை ஃபார்ம் பண்ணுற போது அதில் ஷேர்ஸ் கட்டாயம் இருக்கும். அந்த ஷேர்ஸ் ஆர்ட்ட பேரில் இருக்கின்றது. இது வந்து நான் ப்ராஃபிட்டபிள் கம்பெனி, லிமிடெட் பை நான் ப்ராஃபிட்டபிள் கம்பெனி. அப்போ ஷேர்ஸ்ன்னு சொல்லி எதுவுமே இல்லை. இதில் இயக்குனரும் அதில் செயலாளர் அந்த நிர்வாகம் தான் இதில் இருக்கே தவிர இதில் வந்து ஒரு இத்தனை பேர் பங்காளர்கள் என்ற எந்த ஒரு பதிவோ தொகுதியோ அதுக்குள்ளே இல்லை. நான் சொல்கிறேன் அந்த நார்மல் லிமிடெட் கம்பெனியில் தான் அந்த 100% ஷேர் ஆட்ட பேர்லேருந்து இது வேறு அண்ணா கேட்குற கேள்வி, நானும் ஆரம்பத்தில் கேட்கப்பட்ட கேள்வி. அப்போ இது நான் ப்ராஃபிட்டபிள் கம்பெனி என்ற முறையில் அந்த ஷேர் இருக்காதுன்னு சொல்லித்தான் சொன்னவன். ராஜன், கேட்கிறதா உங்களுக்கு? ஆமாம், உண்மையில இந்த பதில்கள் திருப்தி அளிக்கும். அதே நேரத்தில் இப்போ நாங்கள் மக்களாகிய நாங்கள் இப்போ எங்களுடைய இந்த காசை கொண்டே போடுற போது அந்த காசை நீங்கள் என்ன மாதிரியா இதை கிரெடிட் பண்ண போறீங்க? இது ஒரு டொனேஷன் மாதிரி கிரெடிட் பண்ண போறீங்களா, அல்லது என்ன கணக்கு வழக்குகள் நீங்கள் கூட வைக்க போறீங்க? அந்த கணக்கு வழக்கு மக்களுக்காக, புலமையான மக்களுக்காக உண்மையில அது வெளிப்படுத்தப்படுமா? யார் இவ்வளவு காசு வந்தது இன்னும் தேவைக்கு? அது அந்த கணக்கு வழக்கு சில மக்கள் வந்து வெளிப்படுத்துறதுக்கு அந்த வெளிப்படுத்துறதுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கணும். என்னென்னு சொன்னால் அவையின் பாதுகாப்பு இதுகள் காரணமாக. அப்போ என்னென்னு சொன்னால் நாங்கள் அந்த வெப்சைட்டில் ஒரு நம்பரை போட்டு அவையின் டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டு அவையே தாங்கள் போய் பார்க்கலாம் ஒழிய எல்லாரும் பார்க்க இல்லாத மாதிரி தான் அந்த ஒரு பொறிமுறையை வச்சிருக்கிறோம். இது என்ன ராஜன்னா, நாங்கள் இந்த கணக்கு பங்களிப்புக்கான இது முழுமையாக பங்களிப்பாகத்தான் பெற்றுக்கொள்ளப்படுது. பங்களிப்புக்கான சிட்டை கொடுக்குறோம். சிட்டையில் வந்து 2 இலக்கம் இருக்குது, ஒன்று தொடர் இலக்கம் இருக்குது, மற்றது வந்து பாக்கோட் இருக்குது. அப்போ நீங்கள் அந்த எங்களோட இணையதளத்தில் போய் நீங்கள் செய்த பங்களிப்பு வந்து உத்தியோகபூர்வமாக எங்களோட வங்கி கணக்குள்ள போய் சேர்ந்துட்டான்னு பார்க்குறதுக்கு அங்கே ஒரு தேடல் பகுதி இருக்குது. அந்த தேடல் பகுதியில் போய் முழுமையாக நீங்கள் உங்களோட காசு பதிவேற்றப்பட்டிருக்கான்னு கணக்குள்ள வந்திருக்கான்னு பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் எல்லாரும் போட்ட காசையும் பார்க்கலாம். நீங்கள் செய்த பங்களிப்பு உறுதிப்படுத்தப்படும். அதே நேரம் முழுமையாக ஏற்கனவே நாங்கள் ஒரு கணக்கு தொகுதி வந்து 1ஆம் மாதம் 30ஆம் தேதி நடந்த வரைக்குமான செலவு ஏற்கனவே கணக்கறிக்கை நாங்கள் உத்தியோகபூர்வமாக வெளியிட இருக்கிறோம். அதே மாதிரி மே 1 நடக்க போகிற நிகழ்விலையும் வந்து இந்த காணி கொள்வன வரைக்கும் நடந்த வரவு செலவு பங்களிப்பு எவ்வளவு, எங்கள்கிட்ட எவ்வளவு கடன் நாங்கள் பெற்றிருக்கிறோம், இது எப்படி இந்த இடத்தை கட்டத்தை தாண்டி இருக்கிறோம் என்ற விஷயம் சார்ந்து நிச்சயமாக வெளிப்படுத்தப்படும். அந்த அன்று வெளிப்படுத்துகிறதோடு வந்து ஊடகங்களுக்கும் இந்த விஷயங்கள் சொல்லப்படும். மற்ற செய்தி ஊடகங்களுக்கு முடிந்த அளவு நாங்கள் வெளிப்படுத்துவோம்னா, அதே நேரம் அந்த 1ஆம் தேதி மே மாதம் எல்லாரும் வந்தீங்கன்னா நிச்சயமாக அது ஒரு
அந்த இன்னும் பிரயோசனமாகவும் இருக்கும். உண்மையில் அந்த தகவலோடு ராஜன் நன்றி. இணைந்து கொண்டு சில முக்கியமான கேள்விகளை கேட்டிருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். இந்த கம்பெனி பதிவு செய்யப்பட்ட விடயங்கள் தொடர்பாக அது அந்த துறை சார்ந்த கேள்விகளாக இருந்தது. நன்றி நீங்கள் கேட்டமைக்காக. நேயர்கள் தொடர்ச்சியாக இணைந்து கொள்ளலாம். உங்களுக்கு இது தவிரவும் கேள்விகள் சந்தேகங்கள் இருக்குமாக இருந்தால், கருத்துக்கள் இருக்குமாக இருந்தால் சுருக்கமாக பதிவு செய்யலாம். நீங்கள் இணைகிற அந்த சமகாலத்தில் சின்னதாக ஒரு விளம்பர இடைவேளை. உலகத் தமிழர் வரலாற்று மையம் பிரித்தானியாவில் அமைகிற இந்த திட்டம் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். காத்திருங்கள், மீண்டும் சந்திக்கலாம். ABC Tamil.